இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோசிச்சு பார்த்தா நான் உனக்காக எதுவுமே பண்ணதே இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸ்டார்டிங்ல நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா அதெல்லாம் தாண்டி என் மேல நீ இவ்ளோ லவ் வச்சிருக்க. எனக்கு அது போதும். மாயா, அந்த லவ் எப்பவும் இருக்கும். ஆனா இது உனக்காக நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்ன பைக்குன்னு நேத்தே நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேன். உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாரு. வணக்கம் சார். நேத்து வந்து பைக் பாத்தீங்களா சார்? ஆமா சார். என் வைஃபுக்காக தான் வாங்குறேன். இவங்க என்ன கலர்னு சூஸ் பண்ணுவாங்க. சரிங்க சார், பாருங்க. மாயா வா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இதான் உன் ஃபேவரட் கலர்னு எனக்கு தெரியும். இதான் நீ சூஸ் பண்ணுவேன்னு தெரியும். உனக்கு இது ஓகே தானே? ஓகே சார், இந்த கலர் ஓகே. ஓகே சார், ப்ரொசீஜர் முடிச்சிடலாம். ஓகே சார், ஓகே. சரி தோற. சீனு, நீ பாட்டுக்கு வண்டி வாங்கி கொடுக்கற. வீட்ல இது ப்ராப்ளம் ஆகாதா? என் வைஃபுக்கு நான் வண்டி வாங்கி தரேன். இதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? டேய், நம்ம வீட்ல இது வரைக்கும் பொண்ணுங்க யாரும் வண்டிலாம் ஓட்டுனதே கிடையாது. அதுவும் நான் வண்டி ஓட்டுறேன், நீ வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். உன் அம்மா இதையே இன்டர்நேஷனல் கிரைமா மாத்தி ஒரு பிரச்சனையே பண்ணிடுவாங்க. கரெக்ட் தான். கண்டிப்பா வீட்ல கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாதானே பிரச்சனை வரும். அதை வேற மாதிரி சொல்லிடலாம். என்ன சொல்லுவ? நல்ல ஐடியாதான், பட் ஒர்க் அவுட் ஆகுமா? இப்படி சொன்னாதான் வீட்ல ப்ராப்ளம் வராது. நான் பாத்துக்கிறேன், நீ வா. பில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க சொன்ன மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் சார். உங்க மெயில் ஐடிக்கு பில் அனுப்பிட்டேன். இந்தாங்க சார் உங்க வண்டி சாவி. மாயா, வாங்கிக்கோ. இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக வண்டி வாங்கி கொடுக்கற. நீயே உன் கையால எனக்கு சாவி வாங்கி கொடு. சரி, கொடுங்க சார். இந்தாங்க சார். ஓஹோ, பொண்டாட்டிக்கு வண்டி வாங்கி கொடுக்கறியோ? அங்க என் பொண்ணு கண்ணு தெரியாத மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ இங்க சந்தோஷமா இருக்கியா? தேங்க்யூ சீனு.